பழங்காலத்தில் பசுமைக்காடு என்ற ஒரு காட்டில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு மூலையில் பெரிய எறும்பு ராஜ்யம் ஒன்று இருந்தது. அதன் தலைவியான சந்திரிகா ஞானமும் நேர்மையும் கொண்ட ஆட்சியாளர். அவளது ராஜ்யத்தில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒற்றுமையாக வாழ்ந்தன. ஆனால் ஒரு நாள் அந்த காட்டில் வாழும் கொடூரமான மண்புழு ஒன்று எறும்பின் ராஜ்யத்தை தாக்க திட்டமிட்டது. அது இரவோடு இரவாக எறும்பின் உணவு கிடங்கை சூறையாடியது. மேலும் சில எறும்புகளை காயப்படுத்தியது. ராணி சந்திரிகா அவசரம் கூட்டம் கூட்டினார். இந்த மண்புழுவை எதிர்க்க ஒரு திட்டம் தேவை, இல்லையென்றால் நம்மால் வாழ முடியாது. எறும்புகள் எல்லாம் பயத்தில் இருந்தன. ஆனால் வீர எறும்பான கருணா முன்வந்து சொன்னான். ராணியே, நான் ஒரு திட்டம் சொல்கிறேன். மண்புழுவை ஒரு பெரிய குழிக்குள் தள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யலாம். அடுத்த நாள் எறும்புகள் ஒரு பெரிய குழி தோண்ட தொடங்கின. சில எறும்புகள் மண்புழுவை கவரும் வகையில் சில பழத்துண்டுகளை வைத்தனர். மண்புழு பசியுடன் அந்த திசையில் வந்தது. திடீரென கருணாவின் குழு மண்புழுவை குழிக்குள் தள்ளின. மண்புழு குழியில் சிக்கியது. ஆனால் அது கோபத்துடன் வெளியேற முயன்றது. ராணி சந்திரிகா உடனே ஆணையிட்டார். எல்லா எறும்புகளும் மண்ணை கொண்டு குழியை நிரப்புங்கள். 1000 எறும்புகள் ஒன்றாக சேர்ந்து மண்ணை கொண்டு குழியை மூடின. மண்புழு தப்பாமல் தோற்றுப்போனது. மண்புழுவை வென்றதால் எறும்புகள் பெரிய விழா கொண்டாடின. ராணி சந்திரிகா கருணாவை பாராட்டினார். ராணி, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஒற்றுமையும் தைரியமும் தான் வெல்லும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு மழைக்காலம் வந்தது. காட்டில் வெள்ளம் சூழ்ந்தது. எறும்புகளின் வீடு தண்ணீருக்குள் மூழ்கியது. ராணி சந்திரிகா மீண்டும் கூட்டம் கூட்டினார். நாம் இப்பொழுது என்ன செய்யலாம்? ஒரு சிறிய எறும்பு முன்வந்து சொன்னது. ராணியே, நாம் மரத்தின் உச்சியில் ஒரு புதிய ராஜ்யம் கட்டலாம். எறும்புகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு உயரமான மரத்தில் ஒரு புதிய கூடு ஒன்று கட்டின. அவை நீரில் மூழ்காதபடி பாதுகாப்பாக இருந்தன. இந்த அனுபவங்களால் எறும்புகள் 3 பாடங்கள் கற்றன. ஒற்றுமை சேர்ந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். புத்திசாலித்தனம் சிக்கல்களுக்கு யோசனையுடன் முன்வர வேண்டும். தைரியம் பயத்தை வென்றால் வெற்றி உறுதி. கதையின் மாறல்: சிறியவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையும் ஞானமும் கொண்டால் பெரியவர்களையும் வீழ்த்தலாம்.